ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன தான் சீக்கிரம் எந்திரிச்சாலும் மண்டே மார்னிங் மட்டும் எப்படி தான் அப்படி பிஸியாகவே போகுமோ தெரிலைங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதனால தான் ஒரு 5:30க்கு நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வாசல்லாம் பெருக்கி சாணியெல்லாம் தெளிச்சிட்டு கோலத்தை போட்டுட்டு அரிசி ஊற வச்சுட்டு கையோட பார்த்தீங்கன்னா நான் வந்து உழ வச்சாச்சு. நைட் பார்த்திங்கன்னா நான் கடைக்கு போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் சக்கரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு, அப்புறம் பிஸ்கெட் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி ஃபஸ்ட்டு சர்க்கரையை கொட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ டப்பாவில் கொட்டிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நேற்று வந்து காளான் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு பாக்கெட்டு. ஸோ அந்த காளான் வந்து வணக்கிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா பயிர் வந்து கொஞ்சம் உளிச்சு வச்சுருந்தாங்க, அது இருக்குது. அதை வணக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு தயிர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உர ஊற்றிருந்தேன். அந்த தயிர் தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பிளான். சரி ஓகே வாங்க இன்றைக்கி நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றது பார்க்கலாம். என்ன தான் இருந்தாலும் காலையில் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் அந்த கொஞ்சம் டீ போட்டு குடித்தா மட்டும்தாங்க எனக்கு டேவே எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து பால் காய்ச்சிக்கலாம். நம்ம வந்து எப்போயுமே டீ வைக்கும்போது கொஞ்சமாக அதில் காலையில் டீ குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏலக்காவோ இல்லை வந்து கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டாவோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சுக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தட்டி போடலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். பட் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி காலையில் டீ குடித்தா மட்டும்தான் வந்து அன்றைக்கி டேவே எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த சைட் பாருங்கள், காளான் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெருசு பெருசாக இருந்ததுங்க கடையில். எப்போயுமே நான் காளான் பாக்கெட் வாங்கும்போது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதா பார்த்து எடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அது நம்ம குழம்புல போட்டோன்னே எனக்கு கரைஞ்சிட்ட மாதிரி இருக்கும், காளானே தெரியவே தெரியாது. அதே கொஞ்சம் பெருசு பெருசாக பார்த்து எடுத்தோம் அப்படின்னா சாப்பிடும் போது காளான் வந்து நம்மளுக்கு வாயில் தட்டுப்படும் இல்லையா? ஸோ சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பெருசாக பார்த்து எடுக்கிறது. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுங்க, தக்காளி சைஸே இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னடா அப்படின்ட்டு. இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. இப்போலாம் காளான் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாலும் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக சர்க்கரையும் டீ தூளும் சேர்த்திக்கலாம். நான் ஃபஸ்ட்டெல்லாம் டீ போடும்போது என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டே வந்து டிக்காஷன் வந்து போட்டுட்டு அது கொதித்த உடனே கொஞ்சமாக அதில் பால் சேர்த்துவாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த பால் வந்து கெட்டு போன மாதிரி இருந்துச்சுன்னா டோட்டலாகவே வேஸ்ட் ஆயிடுது. இப்போலாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலை வந்து ஒரு காய்ச்சிக்கிறது. அப்போ வந்து பால் கெடலை அப்படின்னா மட்டும் அதில் வந்து தூள் சக்கரை ஒரு ஏலக்காவோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு கொதிக்கிறதுக்குள்ளே அன்றைக்கி குழம்புக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணி அடுப்பில் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா ஃப்ரீயாக உட்காந்து எனக்கு டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். இது எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டே டீ குடிக்க உட்காந்துட்டு வச்சுக்கோங்களேன், ஐயோ இன்னும் டைம் இல்லையே அப்படின்ட்டு அந்த டீ கூட என்னால் ஃப்ரீயாக குடிக்க முடியாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த காளானுக்கு தேவையானதெல்லாம் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி அடுப்பில் எடுத்து தாளிச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே வந்து டீ வந்து ரெடி ஆயிரும். நம்ம டீ வந்து உட்காந்து பொறுமையாக குடிக்கலாம். காளான் வந்து ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணக்கூடாதுங்க, அது வந்து ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதே கொஞ்சம் மெல்லிஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட சூப்பராக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய வெங்காயம் தாங்க இருக்குது. ஸோ நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு பாக்கெட் தான் காளான் வணக்கிறதுனால. நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு 2 பாக்கெட்டோ 3 பாக்கெட் காளான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும்.
தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேங்க. ரொம்ப தக்காளி சேர்க்க வேணாம், அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நீங்கள் வந்து காளானுக்கு தகுந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தோட பாதி அளவு தக்காளி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே உலை காஞ்சிருச்சு. நான் அரிசி போட்டுக்கிறேன். இந்த சைடு வந்து வானொலி வச்சுருக்கேன். அது காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குக்கர்லேயே சாப்பாடு வச்சுருவேன். ஏன்னா காலையில் டைமில் வந்து டைம் ஆகிடும் அப்படின்ட்டு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்கன்னா எனக்கு வடிக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதால் தான் காலையிலேயே வடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உழ வச்சிட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், அரிசி போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி கொஞ்சமாக மூடிட்டோம் அப்படின்னா தான் சாப்பாடு கொதிக்கும் போது சாப்பாடு வந்து வெளியில் தெடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். இந்த சைட் பார்த்திங்கன்னா வானொலி வந்து காஞ்சிருச்சு. அரிசி போட்ட உடனே அரிசி பார்த்திங்கன்னா ஒரு கிளறி விட்ருங்க. அப்போ தான் வந்து அரிசி நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கிறேன். காளான் பார்த்திங்கன்னா இது என்னோடய ஸ்டைலில் தாங்க செய்கிறேன். நிறைய பேர் நிறைய வித்தியாசமாக செய்வாங்க. பட் எனக்கு வந்து இந்த ஸ்டைலில் செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டைல் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்தாவே போதும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகாய் வந்து நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளறிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நீங்கள் கறி மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட சேர்க்கலாங்க. அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா வந்து நான் வந்து ஒரு கரண்டி சேர்க்குறேன். இது வந்து சட்னி கரண்டிங்க. அந்த மசாலாவிலேயே போட்டு வச்சுருப்பேன், அதை ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து கருகிற மாதிரி விட்டுறாதீங்க. அதனால் லைட்டாக வந்து நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ ஒரு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச காளான் அதில் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து ஒரு வதக்கிக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா எனக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ லைட்டாக வந்து மறுபடியும் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிட்டேன். இனிமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை. காளானே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு அதிலே ஃபுல்லாக காளான் வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு நல்லா தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. அது நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். அவ்வளோதாங்க, வந்து காளான் வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து ரெடி ஆகிடுச்சு, காளான் வறுவல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ வேக வச்சு தாளிச்சிட வேண்டியது தான்.
இப்போ பாருங்கள் சாப்பாடும் கொதி வந்துருச்சு. நான் அதை ஒரு கிண்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம தண்ணி பாருங்கள், தண்ணியை கொஞ்சமாக மூட்டை பின்னாடியே வந்து அங்கே இருக்குது, கொதிச்சிட்ருக்கு. சப்போஸ் நம்ம தண்ணி வந்து மூட்டலை அப்படின்னா அரிசி வந்து கீழே கொதித்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள் சைட் பை சைடாக வந்து தட்டத்தை எடுத்து ஒரு கிளறி விட்டுட்ருக்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், சாப்பாட்டு வேலையும் ஆல்மோஸ்ட் வந்து குழம்போட வேலையும் முடிஞ்சிருச்சு. அதனால் டீவியை உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு வந்துட்டு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு, காளான் மசாலா. ஸோ அதை எடுத்து அந்த சைடு வச்சுட்டு சாப்பாடையும் வடித்து எடுத்து வச்சுட்டு இந்த சைடு வந்து நான் தண்ணி கொட்டை வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அரை வேக்காடு வெந்துருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ காளானுக்கு தேவையான வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து வேண்டாங்க, அது நல்லா இருக்காது. நம்ம வெங்காயம் மட்டும் வணக்கும் போது சேர்த்துனா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் வந்து வடித்து வச்சுட்டு இப்போ தாளிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வானொலி வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்திக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 கருவேப்பிலை சேர்த்திருந்தேன். ஸோ அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்கேன் வந்து தண்ணி கொட்டை சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி தண்ணி கொட்டை வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்திருப்போம் இல்லையா, அந்த உப்பே போதுமானதாக இருக்கும். மறுபடியும் இப்போ நீங்கள் உப்பு சேர்த்துனீங்க அப்படின்னு அது வந்து கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தண்ணி கொட்டை வேக வைக்கும்போது உப்பு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு காரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரமிளகாவோட காரம் மட்டும்தான். இப்போ நல்லா கிளறி லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிரும் தண்ணி கொட்டை தாளிப்பு. இந்த சைட் பார்த்திங்கன்னா நைட் வந்து தயிர் கொஞ்சம் உர ஊற்றி வச்சுருந்தேன். அதை வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டேன். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த சைட் பாருங்கள் நல்லா தண்ணி கொட்டி நல்லா வதக்கி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வாங்க என்னென்ன செஞ்சேன் அப்படின்றது ஒரு டைம் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா உர ஊற்றின தயிர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா காளான் வந்து சூப்பராக வந்திருக்கு, காளான் வறுவல். அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வடித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த வேலை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சாதமும் வடித்து வச்சாச்சு. தண்ணி கொட்டையும் பார்த்திங்கன்னா தாளித்து வச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.